என்ன சார் இது? கார் சாவி தம்பி. எதுக்கு சார் இது? எதுக்கா? உங்களுக்கு தான். எங்க அப்பாக்கு ஆபீஸ்ல இருந்தே கார் அனுப்பிடுவாங்க. நான் டிராபிக்காலேயே கார் யூஸ் பண்றது இல்ல. மோஸ்ட்லி டூ வீலர் தான். 2 கார்ல ஒரு கார் எங்க வீட்டு முன்னாடி நின்னா அது ஆடம்பர பொருளா தான் இருக்கும். இதே உங்க கையில இருந்தா உங்க வாழ்க்கைக்கோ வேலைக்கோ இல்ல உங்க தொழிலுக்கே யூஸ் ஆகும்ல. இல்லங்க, இதெல்லாம் எங்க குடும்பத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்தின ஒருத்தருக்கு நாங்க செய்யற ஒரு சின்ன கைமாறு, அவ்வளவுதான். சார், ஆனாலும் இதெல்லாம் டேய் கம்முனுரா சார். நான் மனசுல பட்டதை மறைக்காம ஓப்பனா சொல்றோன்னு சொல்லியிருக்கேன்ல. சத்தியமா சொல்றேன் சார், உங்களை மாதிரி பெரிய மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். நான் கூட வெறும் பூ பழம் குத்து தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க தான் சார் நினைச்சேன். ஆனா கும்பிட போனதே இவன் குறுக்க வந்த மாதிரி ஓவரா பேசுற எனக்கே இப்ப பேச்சு வரல சார். சும்மாறா சார், இதெல்லாம் எனக்கு வேணாம் சார். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. உங்களுக்கு வேலை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சந்தர்ப்பவசத்தாலேயோ என்னமோ அது நடந்தது என்னால தான். ஒரு வண்டிக்கு ஓனரா இருந்த நீங்க வேலையெல்லாம் தேடக்கூடாது தம்பி. முதலாளி முதலாளியாக தான் இருக்கணும். அப்பதான் மதிப்பு. தம்பி என்னப்பாச்சு? நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். என்ன நம்பி உங்களை நம்பி எங்க அப்பா ஆட்டோல வந்ததால தானே இன்னைக்கு நல்லா இருக்காரு. உங்களை நம்புறவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. தம்பி, நீங்க பெரிய ஆளாக போறீங்க. நான் சொல்றேன், யார் உங்களை நம்பலனாலும் உங்களை நான் நம்புறேன் தம்பி. போங்க, போய் வண்டி எடுங்க. போங்க, போய் வண்டி எடுங்க. என்ன தூக்கமா? தூக்கம்லாம் இல்லக்கா, துக்கம். ஓ, அதான் தொண்டை அடைச்சு வார்த்தையே வர மாட்டேங்குதோ. அச்சுச்சோ, பாவம். பசி மயக்கத்துல எப்படி கண்ணெல்லாம் சொருகி இருக்கு பாருங்களேன். விட்டா செத்துருவா போல தெரியுதே. டாடி, அந்த டேபிள கொண்டு வாங்க. சரி மாயா. அறிவு வா. ஏய், என்ன மாயா, நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு ஒன்னும் புரியலடி. பொறுத்து இருந்து பார். சந்தியா, நான் சொன்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் ரெடியா? எப்பவோ ரெடி. அப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல? அங்கிள், சொல்லுமாயா. அவனோட கை கட்ட அவுத்து விடுங்க. ஏ மாயா, என்னடி பண்ற? நீ பண்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. வர வர நீயும் சந்தியாவும் ஏதோ தனியா திட்டம் போடுறீங்க. என்ன சேர்த்துக்கிறதே இல்ல. உன்கிட்ட சொன்னா எந்த டார்ச்சர் ட்ரீட்மெண்ட்ஸும் வேலைக்கு ஆகாது. இப்ப பார். ஏய், இது என்னன்னு தெரியுதா? உன் கையாலேயே உன் முன்னாடி இருக்கிற இலையை ஓபன் பண்ண. ஏய், ஓபன் பண்ணுன்னு சொல்றேன்ல. ஒருவேளை இதில் ஏதாவது விஷம் கலந்துருப்பாங்களோ?
இவ பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து இவள பட்னி போட்டு கஷ்டப்படுத்துவேன்னு பார்த்தா இவளுக்கு பிரியாணி லெக் பீஸ்லாம் கொடுத்து தலை வாழையில எல்லாம் போட்டு விருந்து வச்சிருக்க. பாவமா செல்வி, 1000 இருந்தாலும் அவ நம்ம செல்விமா. செல்வி நமக்கு துரோகம் பண்ணிருக்கா, காயப்படுத்திருக்கா, எல்லாத்தையும் பண்ணிருக்கா. ஆனா அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்குல்ல, அத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்க வேணாமாமா? அதுக்கு எப்படியும் 10 நாள்ல சாக போறான்னு ஆயிடுச்சு. அதையே பட்டினி போட்டு கொல்லணும். அவ சாவற வரைக்கும் அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் கொடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ தெம்பா சாவட்டுமே. அப்போ சாக போறவளுக்கு தான் இந்த விருந்துன்னு சொல்லு. விருந்து இல்லம்மா, படையல். செத்தவங்களுக்கு தான் படையல் வைப்பாங்க. நான் தான் முதல் முறையா சாக போறவளுக்கு படையல் வைக்கிறேன். பா இப்பதான் மாயா என் மனசுக்கே திருப்தியா இருக்கு. இந்த மாதிரி முட்டாளெல்லாம் இப்படிதான் கொழுக்க வச்சு சாகடிக்கணும். அங்கிள், அவளே ஏற்கனவே பயத்துல செத்துட்டு இருக்கா. நீங்க வேற அவளை இன்னும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. என்ன பாக்குற? இது எல்லாமே உனக்கு தான். உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இதுல இருக்கு. உனக்காக சந்தியாவே அவ கையால ஸ்பெஷலா செஞ்சது. எடுத்து சாப்பிடு. ஏய், சாப்பிடுன்னு சொல்றல. மாயா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. ஏதோ நீ இதெல்லாம் செய்ய சொன்னியேன்னு செஞ்சேன். இவ சாப்பிட்ட நமக்கு என்ன, சாப்பிடலன்னா நமக்கு என்ன? நாயி பூனைக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டே இரு. வயிறு காஞ்சா தானா சாப்பிடுவா. நோ 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 நோ. அவ கொஞ்சம் கூட பட்னியாவே இருக்க கூடாது. அவளுக்கு என்ன வேணுமோ அதை இன்னும் கூட நான் செஞ்சுட்டே இருப்பேன். மாயா, நானே ஒரு பெரிய கிரிமினல். நீ என்னை விட பெரிய ஆளா இருக்க. நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. டாடி, இவ பாட்டுக்கு பசி மயக்கத்துல இருந்தா மயக்கத்திலேயே வலி தெரியாம செத்து போயிடுவா. அவ நல்லா சாப்பிடணும், நல்லா திடமா இருக்கணும், சுய நினைவோட அவ சாவணும். அது வரைக்கும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அத கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்ன செல்வி யோசிக்கிற? சாப்பிடு. என்ன செல்வி, இதுல எதுலனா விஷத்தை கலந்திருப்பேன்னு சந்தேகப்படுறியா? அவ்வளோ ஈஸியா உனக்கு விஷத்தெல்லாம் கொடுத்து கொன்னிட மாட்டேன். நீ சாவற வரைக்கும் தலை வாழையில சாப்பாட போட்டு வகை வகையா விருந்து கொடுக்க சொல்லிருக்கேன். அதனால நீ இதெல்லாம் தைரியமா நம்பி சாப்பிடலாம். கடைசி வரைக்கும் உனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சும்மா பூந்து விளையாடு. என்ன செல்வி இவ்ளோ யோசிக்கிற? நீ உனக்காக சாப்பிடலனாலும் உன் குழந்தைக்காக சாப்பிட வேண்டாம்? அப்புறம் அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு அது உன் வயித்துல எட்டி உதைக்காது? அச்சுச்சோ, செல்விய பார்க்க எனக்கே பாவமா இருக்கே. பார்த்தல என் அம்மா உன் மேல எவ்வளவு இறக்கம் காட்டுறாங்கன்னு. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ தான் சாப்பிட மாட்டேங்கிற, ரொம்ப ரோஷம் பாக்குற. உன் வயித்துல இருக்கிற குழந்தைய நீ தான் அக்கறையா பாத்துக்கணும். சாப்பிட. ஏய், அதான் சொல்றான்ல, சாப்பிட்டு தொலையண்டி. ஏய், இந்த பார், என் ரேஞ்சுக்கு உன்கிட்ட எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு கெஞ்சிட்டு இருக்க முடியாது. உனக்கு இன்னும் 1 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இதெல்லாம் ஃபுல்லா ஒரு பருக்கு கூட விடாம சாப்பிட்டு முடிக்கிற. இப்ப மட்டும் நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உனக்கு என்னைக்குமே சாப்பாடு கிடைக்காது. நீ வீம்புக்கு கூட சாப்பிடாம இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் குழந்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் குழந்தைய பாதிக்கிற மாதிரி இப்போதைக்கு நீ எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. இப்ப என்ன பண்ண போற? அது பாத்தீங்கல்ல, புலி பசிச்சா புல்ல மட்டும் இல்ல மண்ண கூட திங்கும். இன்னும் 10 நிமிஷத்துல
இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிக்கிற. எனக்கு மிச்சம் வச்சா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏய், ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். இதுல மிச்சம் கிச்சம் வச்ச உனக்கு சவுக்கடிதான். ஏய், எல்லாத்துக்கும் உன் முட்டை கண்ணை வச்சுட்டு திரு திருன்னு முழிக்காத. இந்தா இந்த முட்டைய முழுங்க. ஹாய். ஹாய். ஹலோ. அடியே அழகே. How are you? ஃபைன் சார். அச்சச்சோ. டேய், இந்த பாட்டுல அச்சோச்சோன்லாம் வராது, ஒழுங்கா பாடுறான். அந்த பாட்டு நடுவில் அச்சச்சோ வராது. கொஞ்சம் அங்க பாருங்கோ, நீங்களே அச்சோச்சோன்னு சொல்லுவேல். டேய், என்னடா பாருங்கோ. உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. கிரிஷ் பேர் வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க நியூ சேல்ஸ் ஹெட். தெரியும்ல? தெரியும் சார். பா, அட்லீஸ்ட் அதையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். நானும் 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு நான் வந்ததுக்கப்புறம் என் முகத்தை பார்க்காத ஒரே ஒரு ஆள் நீங்க தான். ஏன் என் ஃபேஸ் பார்க்குற மாதிரி இல்லையான்னு? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐ தாட் ஸோ. என்ன 2 கேக்கேவும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறதே? 2K வா? ஆமா, கயல் கிரிஷ் கேக்கே தானே? டேய், சும்மா கெக்க பக்கன்னு பேசாதடா. கக்கப்பக்கே கேக்கே. கடுப்புல இருந்தாலும் இப்படி சம டைமிங்ல பின்றேல. டேய், கையறா. ஸோ உங்கள் பேர் கயல். நீங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆகுது. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கம்பெனியோட க்ரோத் 80% வளர்ந்துருக்கு. ரொம்ப சின்சியர், யார்கிட்டயும் வீணாக பேச மாட்டீங்க. மற்றவங்க மாதிரி 20 மினிட்ஸ் பிரேக், இந்த வெட்டி பேச்சு, காசிப்ஸ் இது எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. 8:59க்கு ஷார்ப் ஆஃபீஸில் இருப்பீங்க. லஞ்ச் 12:45 to 1. ஈவினிங் ஒரு சின்ன டீ பிரேக். அதுக்கப்புறம் உங்கள் ஓன் டீம் மீட்டிங். உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒழுங்காக கொடுத்த வேலையை செஞ்சாங்களா இல்லையான்னு பார்ப்பீங்க. செஞ்சு முடிக்கலன்னா நீங்களே இறங்கி அதை செய்வீங்க. பெர்ஃபார்மர் டு த கோ. என்னை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, எப்படிங்க? தட்ஸ் கிரிஷ். ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. யூ லுக் ரியலி பியூட்டிஃபுல். ஆக்சுவலி நீங்க டார்க் ஷேடட் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணா இன்னும் அழகா இருப்பீங்க. அண்ட் அதுக்கு மேல கொஞ்சம் லிப் கிளாஸ் வில் ரியலி சூட் யூன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நானே சொல்றேன். your lips color are like naturally pink in color. அதுக்கு மேல அந்த லிப் கிளாஸ் போட்டா you look more beautiful. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அதை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நீங்களே நின்று பாருங்க. உங்களுக்கே உங்க முகத்தை முத்தம் கொடுக்கணும்னு தோணும். என்னடா கயல் முகம் மாறுறதே? டேய், அவன் ஏதோ தப்பா பேசுறான்னு நினைக்கிறேன். ஸோ உங்க வீடு ஐநாவரம் தானே, ரைட்? எனக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் ஐ எம் யுவர் பாஸ், ரைட்? கௌதம் மேனன் படத்துல வர ஹீரோ மாதிரி இங்கிலீஷ்லே பின்றான் புள்ளையாண்டா. டேய், அவன் பின்றானோ இல்லையோ, ஆனா ஏதோ பண்றான்டா. கயல் முகத்தை பாரு எப்படி மாறுதுன்னு. இன்னைக்கு ஈவினிங் உங்க வேலையை நானே ஃப்ரீ பண்றேன். ஐ வில் ட்ராப் யூ. என்னோட BMW இன்னைக்கு உங்களுக்காக தான் ஓடும். வில் செக் அவுட் த சிட்டிஸ் டாப் ரூஃப் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றீங்க. a candlelight dinner maybe. only you and me. என்ன சொல்றீங்க? என்ன கயல்,
என்னாச்சு? கையெடுங்க. இதுவா? என்ன கையல், இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுறீங்க? பொண்ணுங்க கையை தொட்டு பேசுறது இட்ஸ் அ மேன்ஸ் ஆட்டிடியூட் அண்ட் இட்ஸ் மை ஹேபிட். ஃபாரின்லே வளர்ந்துட்டேனா அங்கே பொண்ணுங்க பசங்க இப்படி தான் கேஷுவலாக பேசிக்குவாங்க, வேறுபாடே கிடையாது. அப்ப ஃபாரின்ல இருக்க வேண்டியதானடா, எதுக்கு இங்க வந்த? வாட்? தொட்டு பேசினா நம்ம ஊர் பொண்ணுங்களா இழிச்சுக்கிட்டு பேசுவாங்கன்னு நினைச்சியா? காஸ்ட்லி காரு இப்படி ஸ்டைலா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினா உன் பின்னாடியே வந்துருவாங்கன்னு நினைச்சியா? கயல், என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? இதுவே நீ எம்டி போஸ்ட்ல இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் செருப்பு பிஞ்சிருக்கும். இங்க எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்குறேன், இல்லைனா அவ்வளவுதான். பொறுக்கிற அஸ்கல். லுக் கயல், நீங்க ஏதோ தப்பா. வாய் மூடுறா. உன்னை பத்தி தெரிஞ்சுதான் நான் இது வரைக்கும் உன் மூஞ்சிலேயே முழிக்காம இருந்தேன். இனிமே நீயும் என் மூஞ்சில முழிச்சிடாத. உன் மானம் மரியாதை பந்தா கண்டாலாம் கப்பல் ஏறிடு. ஓ, உன் வேலையெல்லாம் வேற எவகிட்டயாவது வச்சுக்கோ. என்னை பத்தி உனக்கு தெரியாது, இனிமே என் பக்கம் மட்டும் வந்துடாது. உன்னை நான் திட்டுறதோட விட்டு நின்று சந்தோஷப்பட்டுக்கோ. கெட் அவுட். என்ன வந்தா பரமசிவம் பஞ்சர் ஆயிடுவான் போல இருக்கே, தலையை தொங்க போட்டு இருக்கான். ஏய், நான் தான் சொன்னேன்ல, கையில் நெருப்புடா. இப்போ புரியுதா? இத்தனை பொண்ணுங்க இங்கே இருந்தோம், அவங்கள மட்டும் ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. இதாண்டா அவங்க கேரக்டரு. நியாயமாக பார்த்தா அவன் அடி வாங்கியிருக்கணும், அசிங்கப்பட்டிருக்கான், தப்பிச்சிட்டான்டா. என்ன இந்த சிச்சுவேஷனுக்கு உனக்கு என்ன சாங் தோன்றது? அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த அசிங்கப்பட்டான் அம்பலவாயன். மச்சான், அவமானப்பட்டான் பந்தாக்காரன். போட்டுக்க மச்சான், போட்டுக்கடா. பவர் தான் என் கையில் தான், கையிலுக்கு ஏத்த தேவு நீ தான். ஏய், ஆமாண்டா, என் கையில் தான். வணக்கங்க. வணக்கங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா இல்லைங்களா? அப்பா வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. ஓ அப்படியா? என்ன விஷயம்? இல்ல, காரை நான் கேப் சர்வீஸ்ல அட்டாச் பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நம்ம வண்டி ஓட வாவ், ஆரம்பிச்சிருங்க. சூப்பருங்க, கை கொடுங்க. இல்லைங்க, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வண்டிக்கு ஒரு பூஜை போட்டு வந்தேன். கையெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கா இருக்குதுங்க. உழைக்கிறவங்க கையெல்லாம் அழுக்காதாங்க இருக்கும். இவ்ளோ சீக்கிரம் கேப் சர்வீஸ்ல அட்டாச் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் கிவ் மீ a hand. ஆனா ஒரு கண்டிஷனுங்க. கண்டிஷனா? ஆமாங்க, தினமும் மினிமம் ஒரு 20 சவாரி எடுக்கணுமா. டெய்லியும் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதுல மாசத்துல 4000 ரூபாய் அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணுமா? இதெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட சொல்றீங்க? ஏன் சொல்லி தானே ஆகணும். ஏன்? ஏன்னா இந்த வேலையை உங்களால தானே கிடைச்சது. இந்த ஓனர்ன்ற மரியாதை, இந்த கௌரவம் எல்லாமே உங்களால தானேங்க. சரிங்க, அதனால இப்ப என்ன? இல்ல, நீங்களும் என் கூட ஒரு பார்ட்னரா இருந்தீங்கன்னா என் உழைப்புக்கு ஒரு மரியாதை, நான் பண்ற தொழிலுக்கு ஒரு கௌரவங்க, எனக்கும் மனசு ஒரு நிம்மதியா இருக்குங்க. பார்ட்னரா? ஆமாங்க, மாசம் மாசம் கணக்கு வழக்கெல்லாம் கன் மாதிரி இருக்கும். உங்க பங்கு என்னவோ அது உங்க வீட்டு வாசல தேடி தானா வரும். அதுக்கு நான் கேரண்டிங்க, நீங்க தயங்காம என் கூட பார்ட்னர் ஆகலாம். நிஜமாவா? ஆமாங்க. சூப்பருங்க, அப்ப கை கொடுங்க. இப்பதான் நான் கை கொடுத்தேன். அது கங்க்ராட்ஸுக்குங்க. இப்ப பார்ட்னருக்கு கை கொடுங்க. பிசினஸ் பார்ட்னர்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணனும். கை கொடுங்க.
5 நிமிஷம் ஃப்ரீயா இருப்பீங்களாங்க? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல உங்க அப்பாவை தான் முதல் சவாரியா கூட்டிட்டு போகணும்னு இருந்தேன். உங்க அப்பா தான் வெளியில போயிருக்காருன்னு சொன்னீங்களே, அதான். சோ நீங்க எனக்கு முதல் சவாரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பண்ணலாமே. அப்ப கிளம்புங்க. இப்படியே வா. பக்கத்துல தானங்க போறோம், அது கார்ல தானே, எப்படி வந்தா என்னங்க? அதுவும் சரிதான், வாங்க போலாம். ஏங்க இருங்க இருங்க, முதல்ல புக் பண்ணுங்க. என்னது? ஏங்க நம்ம கார்ன ஆட்டோவா கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு? எல்லாமே ஆப் தாங்க, பயங்கர அப்டேட்டு. நீங்க முதல்ல உங்க போன் எடுத்து புக் பண்ணுங்க. சரிங்க. இதுல எந்த கேப் உங்களோடது? தோ தோ இதாங்க எந்த. எடுங்க, கஸ்டமர் கால் பண்றாங்கல்ல. சரிங்க சரிங்க சரிங்க. ஹலோ ஹலோ டிரைவர், நான் கேப் புக் பண்ணிருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? தோ உங்க எதுக்கு தாங்க இருக்கேன். போலாமா? மேடம் நீங்க ரெடினா நானும் ரெடி மேடம். வண்டி எடுங்க. போலாங்களா? மீட்டர் ஆன் பண்ணுங்க பாஸ். முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்களே. ஆமால, இப்படி இருந்தா எப்படி? சாரிங்க, முதல் சவாரில அதான் மறந்துட்டேன். இப்போ போலாங்களா? முதல்ல சீட் பெல்ட் போடுங்க. ஐயோ சாரிங்க சாரிங்க சாரிங்க. ஹலோ ஹலோ, இப்ப போலாங்க. ஓகே ஓகே.